முந்தைய பதிவில் சாதிகள் தான் தமிழர்களின் அடையாளமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இதை பல பேர் பார்த்துட்டு பின்னோட்டங்கள் வந்தேன். அதில் குறிப்பாக ஒரு பின்னோட்டம் வந்துச்சு. நேதாஜி அப்படிங்கிற ஒரு தோழர் ஒரு பின்னோட்டம் அனுப்பியிருந்தார். தொப்புள் கொடி உறவுகள், தேவர் இஸ்லாமிய பந்தம், தமிழ் இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் முக்குளத்துவ சமுதாய மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருந்தார். அது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்னுடைய குடும்பத்தில் கூட அப்படி வந்திருக்காங்க. என்னுடைய உறவினர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க அப்படிங்கிறத என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க சொல்லியிருக்காங்க. அதை நம்ம மறுக்கலை. ஆனால் எண்ணிக்கையில் பெரும்பான்மையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான். அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பல காரணங்கள் இருக்குது. ஆன்மீக காரணங்கள் இருக்குது, பொருளாதார காரணங்கள் இருக்குது, சமூக புறக்கணிப்பு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான காரணம். இப்போ தமிழ்நாட்டில் நம்ம எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், பெரியார் பேசின சீலையம்பட்டி மதமாற்றம், அது தலித் மக்களுடைய மதமாற்றம். அதே மாதிரி ரஹ்மத் நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனாட்சிபுரம் மதமாற்றம். மீனாட்சிபுரத்தை சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட 10-15 கிராமங்கள், திருவொற்றியூர் மாதிரி, வேலாயுதபுரம் மாதிரி பல கிராமங்கள் பெருந்திரள் மதமாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிராமமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள். ஆக தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்களோ அல்லது பிள்ளைமார், நான் ஏற்கனவே ஒரு பதிவில் கூட சொல்லியிருக்கேன், பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் சைவ வேளாளர்கள் தஞ்சை மாவட்டத்தில் இருந்த சைவ வேளாளர்கள் 17ஆம் நூற்றாண்டில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவருக்கு வேளாள சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்னு தனி பதிவே போட்டிருக்கோம். ஆக எல்லா சமூகத்தில் இருந்தும் பிராமணர்கள் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். நிறைய பேர் பிராமணர்கள் இன்றைக்கி குஜராத்தில் இங்கே இருக்கிற அகமது நிஜாம்ஷா அப்படிங்கிற ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பிராமணர். அவர் அகமது நிஜாம்ஷா, அவருடைய இயற்பெயர் மஹிமா பட். மஹிமா பட் அப்படிங்கிற ஒரு பிராமணர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அகமது நிஜாம்ஷா அப்படின்னு பெயரை மாற்றிக்கிட்டு அவர் உருவாக்குனது தான் அகமது நகர். ஆக அதே மாதிரி ரஜபுத்திர பெண்கள் பல முஸ்லீம் மன்னர்களையே திருமணம் செய்து கொண்ட வரலாறு நம்மகிட்ட ஜோதாபாய் அப்படிங்கிற மாதிரி நிறைய வரலாறு இருக்குது. அப்போ இந்த இந்தியா பொறுத்தளவில் அஸ்கர் அலி என்ஜினியர் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளருடைய ஆய்வறிக்கையின்படி 25% பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களிலே 25% பேர் மேல் ஜாதியை சேர்ந்தவர்கள். மீதி இருக்கிற 75% பேர் ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வறிக்கையை அவர் சொல்கிறார். அஸ்கர் அலி என்ஜினியர் என்று பிரபலமான ஒரு ஆய்வாளர் அவர் சொல்கிறார். ஆக இந்த தேவை அவங்களுக்கு இருக்குது. ஏன் ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பொருளாதார காரணங்கள் மட்டும் இல்லை, சமூக காரணங்கள். ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கோயில் அனுமதி கிடையாது, அவங்களுக்கு அனுமதி கிடையாது. இன்னமும் கூட கிராமங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கோயில் இருக்கும், அவங்களுக்கு கோயில் இருக்காது. இப்போ சமீப காலமாக கொஞ்சம் கோயிலெலாம் கட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கோயில் கட்ட வசதி இல்லாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆக இந்த மாதிரியான காலகட்டங்களில் ஆன்மீக தேவை எல்லாருக்கும் இருக்குது. அதனால் தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா சமூகங்களும் ஏற்றுக்கிடுச்சு. அதில் அதிக எண்ணிக்கையில் இவங்க இருந்தாங்கங்கிறதுக்கு நம்ம சொல்கிறக்கூடிய உதாரணங்கள் தான் மீனாட்சிபுரம், அந்த மாதிரியான அந்த பகுதிகள். இன்றைக்கி இப்போ சமீபத்தோட 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட தேனி மாவட்டங்களில் ஒரு கிராமம் முழுவதும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற அந்த செய்திகளை நம்ம அடிக்கடி பார்க்க முடியுது. இதுதானே தவிர தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்களோ, பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர்களோ அல்லது பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்களோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நம்ம மறுப்பதற்கே கிடையாது. நிச்சயமாக மறுக்க முடியாது. அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஒரு குடும்பம் 2 குடும்பம் வந்தால் இவங்க ஒட்டுமொத்தமாக வருவாங்க. பெருந்திரள் மதமாற்றம் அப்படின்னு சொன்னால் அது பெரும்பாலும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய மதமாற்றமாகத்தான் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய சமகால நிகழ்வுகள்லேருந்து நம்மளால் சொல்ல முடியும்.